Oh,
மச்சான் ரவி மச்சான் வாடா. டேய் ஓ போன வருஷம் நான் என்ன பண்ண கொஞ்ச நாளும் நடத்தினேன். ஆமா காத்து மாசம் 6 மாசம் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா எல்லாம் வெளியில போய் கரும்பு வெட்ட போவேன். ஓஹோ சும்மா உள்ள தரது. ஆமா ஆமா அவளும் போன வருஷம் கரும்பு வெட்ட சேலத்து பக்கம் போனோம். சேலத்து பக்கம் போய்தான் போய் கரும்பு வெட்டிட்டேன். ரோடு ஏத்திட்டேன். சாயந்தரம் 6 மணிக்கு கடை பக்கம் போனோம். ஓஹோ என்ன கடைக்கு? பாட்டு கடைக்கா? மாட்டு கடையிலடா மல்லிகை கடைக்கா போனேன். இந்த மாதிரி கடைக்கு? ஆமா ஒரு பொட்டை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு கடைக்கு போனேன். கடை போனா அங்க பெரிய மல்லிகை கடை, ஒரே ஒரு கடை தான் அந்த ஊருக்கு. எல்லா பணக்கார வீடாட்டங்குது. ஆமா பணக்கார வீடா இருந்தா ஒரே ஒரு பையனாட்டுக்குது அந்த பணக்காரனுக்கு. அவன் மல்லி கடை வச்சுக்கிறான். ஆமா ஒரே ஒரு பையனா இருந்தாலும் அது எப்படி தெரியுமா? அது ஒரு மெண்டல் ஆட்டங்குது. ஏன்னா பணக்காரனுக்கு புள்ள பார்த்தா அப்படித்தான் போறணும். அதான் உண்மை. அது என்ன பண்ணு தெரியுமா? பள்ளி விளக்குறது இல்ல, குளிக்கிறது இல்ல, துணி மாத்துறது இல்ல, இப்படியே இருக்க மாட்டேங்குது அந்த புள்ள. சரி அன்னைக்கு தினம் அந்த பையனை நெல்லா குழப்பாட்டி நெல்லா 2-3 தரம் பல்ல விளைச்சு இந்த பல்ல நல்லா வெள்ளை ஆக்கி வச்சுக்கிறாங்க அவங்க வீட்டுல. ஆமா ஆக்கி வச்ச உடனே அந்த கடைக்காரு உள்ள போய் சாப்பிடுக்கிறான். நான் போன உக்காந்தேன். ஆளு வர மாட்டார கடைக்காரு. வருவாரு எதிர்பார்த்தேன். இதுக்குள்ள இந்த பையன் என்ன பண்ணுது? மெண்டல இப்படி ஓடுது. ஓடியாந்து என்கிட்ட பல்ல காட்டுறது. இப்படி ஓடியாருது என்கிட்ட வந்து பல்ல காட்டுறது. அது அன்னைக்கு வேலைக்கு வச்சுக்கிறாங்க. வெள்ளையா இருந்து அது நான் என்னன்னா பரவாயில்ல தம்பி, உன் பல்ல பார்த்தா நல்லா எடை முட்டு பாலாட்டம் வெள்ளையாக்குதுறான்னு நான் சொன்னேன். ஓ எடை முட்டு பாலாட்டம் வெள்ளையாக்குது பல்லு அப்படின்னு பாரு. அந்த கடைக்கார எடை நாட்டுங்குது. ஓ கோணம் விடாட்டுங்குது. எனக்கு தெரியுமா? சாப்பிட்ட கையோடு வெளியே வந்தான். வந்து என்ன பார்த்த உடனே இவன் வெளியூர் ஆட்டங்குது. கருமேட்ட வந்தவன் இங்க வந்து நம்ம ஜாதி பத்தி பேசுறானு. ஆமா எடைன்னு பேசுறானே. அவனு தப்பு தாப்புறான். நானும் வாங்கினான். வாங்கிட்டு ஒன்னு சும்மா விட மாட்டேன். நானு எப்பயோ ஜாதி பத்தி பேசனியோ ஒன்னு சும்மா விடக்கூடாது. இது உனக்கு ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்னு போனா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். ஆமா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்க இருந்து ஏசியா வர்றாரு. பண்ணிட்டு போவேன். ஆமா வந்த உடனே என்னைக்கு போய் 4 என்ன கேட்டாரு? ஏயா நீ வந்த உழைக்கிறதுக்கு வந்த, கரும்பு வெட்ட வந்த, கரும்பு வெட்டி கரும்பு போக வேண்டியதானே, ஜாதி பத்தி நீ பேசலாமா அப்படின்னு அவரு கேட்டாரு. நான் என்ன யதார்த்தமா ஐயா சார் நான் யதார்த்தமா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அதனால இன்னும் சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து அதனால என் வாயில வந்து கோசமும் போய் பானை உள்ள தலை விட்ட கதையா ஆயிடுச்சு. என் கதை கொசம் போய் பானை உள்ள கதை விட்ட கதை ஆயிடுச்சு. ஏன் கதை அப்படின்னு பாரு. அந்த ஏசியா கொசம் நாட்டுங்க பாரு. அவன் வாங்கு அவன் போடுறான். ஆமா நான் கோசம்னா ஏன் ஜாதி பத்தி பேசுறேன் அப்ப நீ திமிரு பிடிச்சால்தான் அப்படின்னு வாங்கிட்டு 2 போலீஸ்கார கூப்பிட்டு ஒரு சும்மா விடக்கூடாது, இவனு கோர்ட்டுக்கிட்டு போகணும் அப்படின்னு நிட்டுன்னு வாங்க, நான் முன்ன போறேன் அப்படின்னு அவரு போயிட்டாரு. இட்டுனே போறாங்க 2 போலீஸ். ஆமா அவங்க சொல்லினே போறாங்க எனக்கு கரும்பு ஏயா ஏதோ வெளியூர் கரும்பு வந்த ஏதோ நீ ஆட்டக்காராட்டுக்குது எல்லாம் தெரிஞ்ச ஆளுதான் அத போல நீ சொல்லலாமா? அவர் கொசம் அவர் கோவம் வருமா வராதா? அதனால கொஞ்சம் அடிச்சாரு. ஏதுக்கு ஏன் பேசி பேசுறேன் அந்த வார்த்தை அப்படின்னு அவங்க புத்திமதி சொல்லினே வந்தாங்க பாரு. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணுது சார் யதார்த்தமா நான் சொன்னேன். என் வாயில அந்த வார்த்தை வந்துருச்சு. அதனால உங்க ஏசியா
மண்ணா துணி துவைக்கலாம் துவைச்சி எடுத்துட்டாரு என்ன அப்படி நான் சொன்னமா அவனு 2 பேரும் வண்ணா நாட்டு போலீஸ்காரு 2 பேரும் வண்ணா நாட்டு ஏன் ஜாதி பத்தி பேசுறியா அவனு 2 பேரும் ரெட்டியால போட்டு போட்டு வாங்கன்னு வாங்குறாங்க வாங்கி என்னமோ கோர்ட்ல நிக்க வச்சுட்டாங்கப்பா நிக்க வச்சுட்டு எதிர்பார்க்கறாங்க எப்ப வருவாரு ஜட்ஜி வருவாரு திரும்ப சொல்றதுக்கு ஆமா உள்ள போய் நின்று இருக்கிற ஒருத்தருக்கு என்ன பண்ணுவாரு அவரு வந்து என்ன பண்ணுவாரோ ஆமா அப்படி இல்ல வந்து உக்காந்து நடந்த கதையெல்லாம் கேட்டுன்னு வந்து போட்டாரு ஒரு போடு என்னது 10,000 அவதாரம் கட்டிட்டு தான் நீ வெளியே போகணும் அப்படின்னு போட்டாரு செஞ்சிட கதை மாறுறான் என்னென்னமோ சொல்றேன் உனக்கு திமிர்தான் ஆமா ஜாதி பத்தியா பேசல பாரு 10,000 அவதாரம் கட்டியா அப்படின்னாரு எனக்கு கோபம் வந்துருச்சு என்னடா நம்ம பண்ணிட்டோம் 10,000 அதெல்லாம் முடியாது சார் அதெல்லாம் முடியாது நான் பேசுறேன் ஒரே பேச்சுதான் ஆமா வச்சா கும்பிடி சரிச்சா மொட்டை அப்படின்னு அந்த ஜட்ஜி பரியாரி ஆட்டது அந்த ஜட்ஜி பரியாரி ஆட்டங்க செத்த குழம்பே கெடும் பட்டைக்காரனே படும் அப்படின்னாங்களே அது எனக்கு அடுத்ததுதான் அப்ப ஏன் ஜாதி பத்தி பேசுறியா அப்படின்னு 10,000 அவதாரம் போட்டாங்க அதுக்குள்ளே இட்டுன்னு போனாங்க ஒரு கரும்பு கொத்துக்காரு அவர் தகவல் தெரிஞ்சு ஓடி வந்து அதை சொல்லி இதை சொல்லி ஒரு 2,000 ரூபாய் அவதாரம் கட்டு அப்புறம் வெளியிட்டு வந்தாங்கடா தம்பி அத போல ஆச்சுறாங்க Para
கோத்து கடிக்கிற போது இவளுக்கு இந்த தேடு எங்க இப்பதான் வந்தா வரவள்ள அவளும் இதுமா வந்துருவேன். ஆமா தேட நேரம் எல்லாம் என்னதான் வச்சுருவாங்க இல்லையா இவளுக்கு தானே வேலை கத்துக்கணும். இவளுக்கு தானே வேலை கத்துக்கணும். கத்து கொடுத்துரு எத்தனை பேருக்கு வேலை கத்து கொடுத்து வேலை கத்து கொடுத்தா தானே சரி வரும். முறா போட்டவே முறா பொட்டை பையனா எப்படியா போட்டால பொட்டை பையனா அம்மா நிறைய எதுக்குடா எதுக்குன்னு கேட்டேன் வந்து பாரு நோட்ட. ஏய் நீ யாரு பொட்டன்ற யாரா போயிடா ஏய் என்ன பண்ண கை வச்ச கை எடுத்துட்டு நான் என்ன பண்ண ஒண்ணு பண்ண பொண்ணு உன் அக்கா இருப்போம் தங்கச்சி இருப்போம் சித்தா தருவோம் பெரிய தருப்பா அவ இருப்பா இவ இருப்பா தாளகாரம் பொன்னாடி கூட இருப்பா அங்க போய் தொடு எங்க தொடாத இப்ப சொன்னிய அது நியாயம். எதுக்கு என் பொண்டாட்டிக்கிறான்னு சொல்லி பாரு அது நியாயம். அது அக்கா இப்ப சொன்ன அது ரைட் தான். பொண்டாட்டி மாதிரி கூட்டுக்கு எதுக்கு என் பொண்டாட்டி கேட்டிய எனக்கு வேணாம் கெட்டிக்கா அந்த கூட்டி வை நானு என் பொண்டாட்டி இப்படி சாஞ்சாவே போடுவோம். மணல் பாருதான் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் அப்படி போடு அப்படி போடு. வணக்கம் வணக்கம். பரவாயில்ல என்னடா திரும்ப பாப்பா கொண்டே மாய்க்காக்கா பாப்பா நெல்ல கொண்டு நல்ல கொண்டு யாருக்கு எதுவும் சொல்லாதுடா நெல்ல கொண்டு பொம்பளைய மதிக்க வேணும் முறைப்படி தம்பி பொம்பளைய மதிக்க வேணும் முறைப்படி போகாத இடமோ நான் செருப்படி செருப்படி பொம்பளைய மதிக்க வேணும் முறைப்படி போகாத இடமோ நான் செருப்படி செருப்படி இதுதான் மத்த கேள்வி கேள்வி படிப்போம் ஏய் மத்த சொல்ல ஒரு பொண்ணு வந்து இருக்க முடியாதுடா பையா ஐயா நாய் பீக்கு தான் தொகுது போட்டு போது அந்த மாதிரி வரான்டா கம்யூனிட்டி பையன் அட உங்ககிட்ட தொங்குது ரெண்டு ஏய் தோடு தொங்குதா சரி வா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சரி சாய்குண வந்தனே யாரு என்ன விளக்கம் ஏமா நீ யாரு எந்த ஊரு உன் பேரு விளக்கு சொல்லு அட புள்ள கஷ்டமா நிக்கிறேன் சந்திரி ஒளியை போலே
தண்ணி சாப்பிடுறா. தண்ணி விடுதா? அது விடுது தண்ணியா? தண்ணி சாப்பிடு, தண்ணி சாப்பிடு. தண்ணி சாப்பிடுதா? நான் கலகா சாப்பிட்டுறேன். தம்பி பராக்கு ஜோதி படலத்தை ஆண்டு வரக்கூடிய சாப்பிடு. நரகாசுரன் மனைவி மனைவி சரச விலாசனி. ஓ, சரச விலாசனா. சரச விலாசனி அப்படி சொல்லு. நரகாசுரன் மனைவி மனைவி சரச விலாசனி. கோயில் மேல இருக்கிறான். அவன் முன்னாடியா? அம்மா ஒரு கீர்த்தனமா சொல்றான். காடு 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 சும்மா காடு காடு காரணம் வந்து காட்டுக்கு என்ன பண்ணீங்க நீங்க ரெண்டு பேரும்? காட்டுனாரு எங்க வீட்டுக்காரு. நீங்க என்ன பண்ணீங்க? இடத்துல ஆள் வச்சுக்கணும். அதான் பண்ணிருக்கேன். அப்புறம் பாருங்க ஐயா ஈட்டு போட்டு அடியா அடிச்சோம் கூத்துல எட்டாங்க. ஐயா வாங்க வாங்க என்ன அடிக்கிறான் மோடி தாலி இருக்கா? பண்டாடி இருப்போம், தங்கச்சி இருப்போம், சித்தா இருப்போம், பெரியா இருப்போம், அவா இருப்பா, இவா இருப்போம், கூட்டியா இருப்பா. அத்தம்மா அண்ணம்மா போய் தாலி இருக்க சொல்ற கண்கள். என்ன சரிவா? ஐயோ என்ன இங்க பாரு என்ன பாரு அவனே பார்த்து நடக்கிறான். அட மூஞ்சி ஆயவாக்குதுடா. மூஞ்சே பார்க்க சொல்றா. உனவே கண் தெரியலையா? எப்படிங்க? நல்ல பேர் எடுத்தவன். எப்படி பேர் எடுத்தாரு? எப்படி பேர் எடுத்தாரு? தாலியார் தானே சொல்றாங்க பாரு. அதெல்லாம் கிடையாது. அவன் ஊர்ல அவன் தான் தாலியார்த்த பையன். ரவி தாலி எடுத்து கொடுத்தா கம்மியாச்சு. இந்த வருஷம் கோயில் தர்மம் தான். இந்த வருஷம் ஆமா எப்ப கோயில் தர்மத்தை பள்ளி வாங்கினானோ வாங்கினாரோ அப்ப கோயில் வீட்டுக்கு மூட்டாங்க. என்ன காரணம்? ஆமா ராஜானவ கம்ப்ளீட் இருப்போம் போல இது. ஒண்ணு இல்ல திரும்பி போய் வித்துனா. ஆமா சரி தம்பி, அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் வர முடியும் உத்தரவு. உங்க மனைவி என்ன காரணம் தெரியல சீக்கிரமா கொண்டுக்கிறான். ஆமா ஏம்மா ஓட்டு ஓடுமா ஆமா என்ன கடி கடிப்பானோ? அடிப்பான நாய் அவரு. இன்னும் அடிப்பானோ? எப்படி அடிப்பானோ? எப்படி கடிப்பானோ? மனைவி காலகர்மா என்னோட மனைவி இங்க தடுப்பா வரும். இங்க தடுப்பா என்ன என்னோட மனைவி சரி சீக்கிரம் போனியா? என்ன சொன்னாரு? சரி வீட்டுக்கார பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி நம்ம கிட்ட இருக்கிற மந்திரி பொட்ட பையன் ஏழமலை போய் அனுபவிச்சுமே போய் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லி அமிச்சாரு? சரி கேட்கலாம் சொல்லிட்டு கேட்டா இல்ல நீ ஆம்பளையா நீ ஆத்து போறான். ஆத்துல உட்காந்து இந்த மந்திரி பட்ட பிரிச்சுக்க. அடிச்சு அடிச்சு அசந்து போய் முடியாது. சரி சரி சிம்மாசனை கொடுத்துட்டியா? சரி வீட்டுக்கார போய் பாக்கலாமா? எங்க வீட்டுக்கார முகத்தின் அழக எப்படி தெரியுமா? நம்ம வேட்டை நாய் இல்ல சிம்மாசனை கொடுத்துட்டியா? போயிட்டு வரட்டுமா? தம்பி பெரிய காவலுக்கு இரு. ரொம்ப நாளாச்சு பாத்து நாங்க போய் நாங்க அப்படி இப்படி இருப்போம். அங்க எட்டி கட்டி பார்க்க கூடாது. எட்டி பார்க்க கூடாது சொல்றேன். மன்னவா
என்ன அவன் வந்து எட்டி பார்க்கறான்? என்னடா பார்த்தா எச்சு என்ன தெரிஞ்சு வருங்க ஏன்னா பார்த்தான். அம்மா நாங்க போட்டுக்கிறாங்க. அத பாத்துக்கறாங்க எல்லாம் இருக்குதான் காரணம். இப்படி வாடா. நீ மாட் நின்னா. அவன் தான் கைய வைக்கிறானா நீ நல்லா உனக்க காட்ட சொன்னாமனே அப்படி கை வைப்பா கல்லாமனே அப்படி கை வைப்பா தெரியாது அடி மம்மி மாட்டு அவன் பேசத்து பூரா நீதான் காரணம். நீதான் காரணம் ஒன்னும் தெரியாத கண்ட கம்ப்ளீட்ல எது கூட வரான். இப்படி வாடி ஊசி இடம் கொடுத்தாதான் நூலு நோயும் அப்படி நீ இடமும் போயிட்டான். அப்படி போடு என்றும் இல்லாமல் இந்த தினத்தை வரவழைத்த செய்தி என்னங்க? ஏதோ பொண்டாட்டி கூட்டுமா 4 வார்த்தை அப்படிதான் சாவ போறாங்க. சிறைபிடிக்க போறேன் தான் சொன்னாரு. எங்க போறேன்? என் காதல் அப்படிதான் கேட்டு சிறைபிடிக்க போறேன். என்னடி ஏர்களை காலத்துல பிரமதபடி கோழி அழியாத மரம் பெற்றிருக்கேன். அந்த மரம் பழைக்குமா பழைக்காதா அப்படி என்று இதனால் வரைக்கும் சோதித்து பார்க்கவே கிடையாது. இந்த நேரத்துல சோதித்து பார்க்க மாட்டோம். இந்த டபுள் மோரியா நான் திக்கு விட்டு செய்ய மாட்டோம். விட்டு நான் போறேன். சாமி என்னடி வர்பாகை மொத போறேன் எல்லாரும் அடி குள்ள என்ன சொல்ற எங்க போக வேணாங்க எங்க போகணும் அவெல்லாம் அப்புறம் கிறிஸ்து இருப்பாடி 10
நீங்க செத்துட்டீங்கன்னா நான் தாலி அறுத்துருவோம். ஏய், அடி மாட்டு மாடி தாண்டா, மாட்டு இந்த கம் மத்த சொல்ல பாருங்க. அந்த பொண்ணு பார்த்தா கந்தையா சொல்லிது எப்படிதான் முத்த கொடுக்குறாரு இப்ப என்ன நடக்குது உனக்கு முத்தம் கொடுக்குற பிரச்சனை? குட்டலாமா இவங்கிட்ட அடி வாங்க மாட்டேன் செத்து போனா தாமரை தாமரை தானே வேணும். தாமரை குடித்தானே எப்படி மண்ணா போல கம்ப்ளீட் திரும்பி வாழ கண்டு கொடுத்தாங்க. என் மனைவி சரசவளாச்சல் எடுத்து விட தவறப்பட்டு என்னுடைய மந்திரி கிராமர், என்னுடைய மந்திரி, என்னுடைய படைத்தலைவன் இருவர் அழைக்க வேண்டும். இருவர் யாரு பேரு? நாய் முருகாசுரம் ஒன்று, அதவாறு விஸ்வாசுரம் முதல் மந்திரி அழைக்க வேண்டும். என்னுடைய மந்திரி என்ன நரகாசுரம் அழைத்த என் மந்திரி முருகாசுரம் சீக்கிரம்